ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி டியூஸ்டே. இந்த நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாகவும் மகிழ்ச்சியான நாளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறது எல்லாருக்கும் தெரியும், முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். என்னுடைய டே எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காலையில் எழுந்திரிச்சு முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என்னோடய டே இன்றைக்கி சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொரு தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த தேவைகள், நியாயமான கோரிக்கைகள், நம்முடைய நியாயமான தேவைகள் நிறைவேற்றுவதற்காக நாம் இறைவனிடம் கண்டிப்பாக எப்பொழுதும் ஒரு பிரார்த்தனை நியாயமான முறையில் செய்வோம். நாம் ஒரு பிரார்த்தனை செய்யும்போது அதோடு நம் மனதில் நம்பிக்கைங்கிறது 100%, அதாவது 100% ஒரு விஷயத்துக்காக நம்ம வேண்டணும்னா அது கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிற நம்பிக்கை எல்லார் மனசுலேயும் கண்டிப்பாக இருக்கணும். இறை வழிபாடு ஒரு பாதினா நம்ம மனசில் இருக்கிற நம்பிக்கை மறுபாதி. அந்த நம்பிக்கை தான் கண்டிப்பாக நமக்கு அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுக்குறதுக்கு ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும். நமக்கு உங்களால் எவ்வளோ எளிமையாக வழிபாடு பண்ண முடியுமோ நம்ம அவ்வளோ எளிமையாக கண்டிப்பாக வழிபாடு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிரசாதமாக என்ன செஞ்சேன்னா, தேனும் தினைமாவும் தான் வச்சுருந்தேன். நீங்கள் வெத்தலை, பாக்கு, கற்கண்டு எது வேணால் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறதுல ஒரு டம்ளர் பால் கூட வச்சுக்கலாம். விளக்கெல்லாம் ஏற்றிட்டு உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ஓம் சரவண பவாய நமக அது கூட சொல்லி நம்ம பூஜையை சூப்பராக செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடி சூரரை வதைத்து முகம் ஒன்றே, வள்ளியை மனப்புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீயருள் மீண்டும் ஆதி எமராவதி எமர்ந்த பெருமாளே. விருப்புடன் உபய சரண மென்மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகநெக போன்று கருப்புகு ததாத கலிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமதடிகள் திருவடி குருவடி வாமே. ஓம் சரவண பவாய நமக.